தமிழக தேர்தல் 2026. விஜயிலிருந்து உதயநிதி வரைக்கும் கோடீஸ்வர வேட்பாளர்கள் யார் யாருன்னு தெரியுமா? தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026க்கான வேட்புமனு தாக்கல் முடிவடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில, வேட்பாளர்கள் தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய சொத்து விவரங்கள் வாக்காளர்கள திகைக்க வச்சிருக்கு. திரையுலக உச்ச நட்சத்திரமான விஜய் 603 கோடி சொத்துக்களோட தமிழகத்துல பணக்கார அரசியல் கட்சி தலைவர் வேட்பாளரா உருவெடுத்திருக்காரு. எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கக்கூடிய நிலையில வேட்பாளர்கள் தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய சொத்து விவரங்கள் பொதுமக்கள் கிட்ட ரொம்ப பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதுல முன்னணி நட்சத்திரங்கள்ல இருந்து சாதாரண பொதுமக்கள் வரைக்கும் பலதரப்பட்ட வேட்பாளர்கள் களத்துல இருக்காங்க. திரையுலகத்திலிருந்து அரசியல்ல தடம் பதிச்சிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகத்தோட மிகப்பெரிய கோடீஸ்வர வேட்பாளரா உருவெடுத்திருக்காரு. பெரம்பூர் அப்புறம் திருச்சி கிழக்கு தொகுதிகள்ல போட்டியிடக்கூடிய அவரு 603.20 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அறிவிச்சிருக்காரு. பெரம்பூர் சி. ஜோசப் விஜய். இதுல 213 கோடிக்கும் அதிகமான வங்கி கையிருப்பு, அப்புறம் BMW i7, டொயோட்டா, லெக்ஸஸ் மாதிரியான சொகுசு கார்களும் இருக்குது. அவரை தொடர்ந்து வில்லிவாக்கம் தொகுதி தாவேகா வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா 197.52 கோடி சொத்துக்களோட பட்டியல்ல முன்னிலையில இருக்காரு. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தன்னோட சொத்து மதிப்பு 20.64 கோடி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இது போன தேர்தலை விட சுமார் 3 மடங்கு அதிகம். அதிமுக தரப்புல முன்னாள் அமைச்சர்கள் அப்புறம் முக்கிய நிர்வாகிகள் பல பேரு கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை வச்சிருக்காங்க. வழக்கம் போல இடதுசாரி கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் ரொம்ப குறைஞ்ச அளவிலான சொத்துக்களை தான் வச்சிருக்காங்க. உதாரணமா சிபிஎம் வேட்பாளர்கள் பல பேரு சராசரி சொத்து மதிப்பு சில லட்சங்கள்ல தான் இருக்குது. அதே மாதிரி எஸ்டிபிஐ சார்பில் ஆம்பூர் தொகுதியில போட்டியிடக்கூடிய முகமது முபாரக் 6 லட்சம் சொத்துக்களோட எளிய வேட்பாளரா திகழ்றாரு. பல சுயேட்சை வேட்பாளர்கள் அவங்களுக்கு 1000க்கும் குறைவான சொத்துக்கள் இருக்கிறதா தெரிவிச்சு ஆச்சரியமும் படுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதுல முதல் இடத்துல இருக்கிறவங்க அதிமுக சார்பில் திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதியில போட்டியிடக்கூடிய லீமா ரோஸ் மார்டின் தான். தன்னோட வேட்புமனுவில் இணைச்சிருக்கக்கூடிய பிரமாண பத்திரத்தின்படி தமிழ்நாட்டிலேயே அதிக சொத்து மதிப்புடைய வேட்பாளரா இவங்க மாறியிருக்காங்க. பிரபல லாட்டரி அதிபர் மார்டின் மனைவியான லீமா ரோஸ் தன்னோட பேர்ல 139 கோடி ரூபாய் மதிப்புக்கு நகை, 909 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம், கட்டிடங்கள் அப்படின்னு மொத்தமா அசையும் அசையா சொத்துக்களா 1048 கோடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவரோட கணவர் லாட்டரி அதிபர் மார்டின் பேர்ல 4149 கோடி சொத்து மதிப்பும், மகன் ஜோஸ் மார்டின் பேர்ல 662 கோடி சொத்து மதிப்பும் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இவங்களுக்கு அடுத்தபடியா இருக்கிறது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான். சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் திருச்சி கிழக்கு அப்புறம் சென்னை பெரம்பூர் தொகுதிகளில் போட்டியிடுறாரு. இவர் தாக்கல் பண்ண வேட்பு மனுவில் தனக்கு 410 கோடி அசையும் சொத்துக்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. மொத்தமா தனக்கு 624 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் அப்புறம் அசையா சொத்துக்கள் இருக்கிறதா பிரமாண பத்திரத்துல விஜய் சொல்லியிருக்காரு. இது மூலமா தமிழகத்துல 2வது அதிக சொத்து மதிப்புடைய வேட்பாளரா மாறி இருக்காரு விஜய். இதுக்கிடையில விஜய்க்கு அடுத்தபடியா தமிழக வெற்றி கழகத்துல அதிக சொத்து மதிப்பு கொண்ட நபரா ஆதவ் அர்ஜுனா இருக்காரு. வில்லிவாக்கம் தொகுதியில வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா தன்னோட பிரமாண பத்திரத்துல சொத்து விவரங்களை தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுல 2024-25வது வருஷத்துக்கான வருமானம் 11.10 கோடி அப்படின்னும், அதுவே போன 2020-21வது வருஷத்துக்கான வருமானம் 5.89 கோடி அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு. இதே மாதிரி தமிழகத்துல சில பணக்கார வேட்பாளர்களும் இருக்காங்க. குறிப்பா சிங்காநல்லூர் அதிமுக வேட்பாளர் KR ஜெயராம் 140 கோடி வரைக்கும் சொத்து மதிப்பு கொண்டவரா இருக்காரு. அதே மாதிரி திருச்செங்கோடு தொகுதியில போட்டியிடக்கூடிய தாவேகா வேட்பாளர் அருண்ராஜ் 63 கோடி வரைக்கும் சொத்து வச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. தமிழக தேர்தல் 2026. விஜயிலிருந்து உதயநிதி வரைக்கும்
கோடீஸ்வர வேட்பாளர்கள் யார் யாருன்னு தெரியுமா? தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026க்கான வேட்புமனு தாக்கல் முடிவடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில வேட்பாளர்கள் தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய சொத்து விவரங்கள் வாக்காளர்களை திகைக்க வச்சிருக்கு. திரையுலக உச்ச நட்சத்திரமான விஜய் 603 கோடி சொத்துக்களோட தமிழகத்துல பணக்கார அரசியல் கட்சி தலைவர் வேட்பாளரா உருவெடுத்திருக்காரு. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கக்கூடிய நிலையில வேட்பாளர்கள் தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய சொத்து விவரங்கள் பொதுமக்கள் கிட்ட ரொம்ப பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதுல முன்னணி நட்சத்திரங்கள்ல இருந்து சாதாரண பொதுமக்கள் வரைக்கும் பலதரப்பட்ட வேட்பாளர்கள் களத்துல இருக்காங்க. திரையுலகத்திலிருந்து அரசியல்ல தடம் பதிச்சிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழகத்தோட மிகப்பெரிய கோடீஸ்வர வேட்பாளரா உருவெடுத்திருக்காரு. பெரம்பூர் அப்புறம் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அவரு 603.20 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அறிவிச்சிருக்காரு. இதுல 213 கோடிக்கும் அதிகமான வங்கி கையிருப்பு, அப்புறம் BMW i7, டொயோட்டா, லெக்ஸஸ் மாதிரியான சொகுசு கார்களும் இருக்குது. அவரை தொடர்ந்து வில்லிவாக்கம் தொகுதி தாவேகா வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா 197.52 கோடி சொத்துக்களோட பட்டியல்ல முன்னிலையில இருக்காரு. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தன்னோட சொத்து மதிப்பு 20.64 கோடி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இது போன தேர்தலை விட சுமார் 3 மடங்கு அதிகம். அதிமுக தரப்புல முன்னாள் அமைச்சர்கள் அப்புறம் முக்கிய நிர்வாகிகள் பல பேரு கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை வச்சிருக்காங்க. வழக்கம் போல இடதுசாரி கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் ரொம்ப குறைஞ்ச அளவிலான சொத்துக்களை தான் வச்சிருக்காங்க. உதாரணமா சிபிஎம் வேட்பாளர்கள் பல பேரு சராசரி சொத்து மதிப்பு சில லட்சங்கள்ல தான் இருக்குது. அதே மாதிரி எஸ்டிபிஐ சார்பில் ஆம்பூர் தொகுதியில போட்டியிடக்கூடிய முகமது முபாரக் 6 லட்சம் சொத்துக்களோட எளிய வேட்பாளரா திகழ்றாரு. பல சுயேட்சை வேட்பாளர்கள் அவங்களுக்கு 1000க்கும் குறைவான சொத்துக்கள் இருக்கிறதா தெரிவிச்சு ஆச்சரியமும் படுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதுல முதல் இடத்துல இருக்கிறவங்க அதிமுக சார்பில் திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதியில போட்டியிடக்கூடிய லீமா ரோஸ் மார்டின் தான். தன்னோட வேட்புமனுவில் இணைச்சிருக்கக்கூடிய பிரமாண பத்திரத்தின்படி தமிழ்நாட்டிலேயே அதிக சொத்து மதிப்புடைய வேட்பாளரா இவங்க மாறியிருக்காங்க. பிரபல லாட்டரி அதிபர் மார்டின் மனைவியான லீமா ரோஸ் தன்னோட பேர்ல 139 கோடி ரூபாய் மதிப்புக்கு நகை, 909 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம், கட்டிடங்கள் அப்படின்னு மொத்தமா அசையும் அசையா சொத்துக்களா 1048 கோடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவரோட கணவர் லாட்டரி அதிபர் மார்டின் பேர்ல 4149 கோடி சொத்து மதிப்பும், மகன் ஜோஸ் மார்டின் பேர்ல 662 கோடி சொத்து மதிப்பும் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இவங்களுக்கு அடுத்தபடியா இருக்கிறது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான். சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் திருச்சி கிழக்கு அப்புறம் சென்னை பெரம்பூர் தொகுதிகளில் போட்டியிடுறாரு. இவர் தாக்கல் பண்ண வேட்பு மனுவில் தனக்கு 410 கோடி அசையும் சொத்துக்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. மொத்தமா தனக்கு 624 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் அப்புறம் அசையா சொத்துக்கள் இருக்கிறதா பிரமாண பத்திரத்துல விஜய் சொல்லியிருக்காரு. இது மூலமா தமிழகத்துல 2வது அதிக சொத்து மதிப்புடைய வேட்பாளரா மாறி இருக்காரு விஜய். இதுக்கிடையில விஜய்க்கு அடுத்தபடியா தமிழக வெற்றி கழகத்துல அதிக சொத்து மதிப்பு கொண்ட நபரா ஆதவ் அர்ஜுனா இருக்காரு. வில்லிவாக்கம் தொகுதியில வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா தன்னோட பிரமாண பத்திரத்துல சொத்து விவரங்களை தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுல 2024-25வது வருஷத்துக்கான வருமானம் 11.10 கோடி அப்படின்னும், அதுவே போன 2020-21வது வருஷத்துக்கான வருமானம் 5.89 கோடி அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு. இதே மாதிரி தமிழகத்துல சில பணக்கார வேட்பாளர்களும் இருக்காங்க. குறிப்பா சிங்காநல்லூர் அதிமுக வேட்பாளர் KR ஜெயராம் 140 கோடி வரைக்கும் சொத்து மதிப்பு கொண்டவரா இருக்காரு. அதே மாதிரி திருச்செங்கோடு தொகுதியில போட்டியிடக்கூடிய தாவேகா வேட்பாளர் அருண்ராஜ் 63 கோடி வரைக்கும் சொத்து வச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு.